இது இனி கோர்ட்டினுடைய கேஸ் போயிடுச்சு. கோர்ட்டை எதிர்த்து நான் பேசுவது தவறு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா எடுத்து அகில இந்திய அளவில் பேசியாச்சு. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமை சங்கங்கள் அனைவரும், சிவில் சொசைட்டி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்றாங்க? முட்டைக்கு வச்சு இது பண்றாங்களா? என்ன பண்றாங்க? காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் பாமக தூது போறாரு. செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன் தெரியாதுங்கிறாரு எங்கிட்ட. கேசி வேணுகோபால் தெரியாதுங்கிறார். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த அஜித்குமார் மரணத்தை பற்றி ஏன் திமுக தோழமை கட்சிகள் வாயெடுத்திருக்கின்றன? இல்ல, திருமா செல்வ கடும் கண்டனத்துக்குரியது. காவல்துறையினருடைய இத்தனை செயலை அனுமதிக்க முடியாது அப்படின்னு தானே சொல்லி பேசுறாங்க. அவனுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு வெளில வாங்க. நீங்க எதுக்காக உள்ள உட்காந்துங்க? இன்று பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய பொது தேர்தலில் திமுக கூட்டணிகள் இருக்கிற இடம் தெரியாது படும்போது பார்த்துட்டு இருங்க. அந்த விஜயனுடைய பாப்புலாரிட்டி, பாஜகவுடைய பாப்புலாரிட்டி, அண்ணா திமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையை பார்த்தால், அவர் தலைமையை பார்த்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இந்த மாதிரி திருப்பமணம் எல்லாம் ஒண்ணு இல்லாத சிசர்ஸ்ல கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜனங்க பார்த்துட்டே இருங்க, ஓட்டு போட மாட்டாங்க.